என்னதான் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஜீரோ காஸ்ட்ல லேப்டாப் கொடுத்தாலும் அந்த லேப்டாப்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தான் அந்த செலவு வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லேப்டாப்போட டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சது 3000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. கீபோர்டாக இருக்கட்டும், அதோட பேட்டரியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை காசை போட்டு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சேஃபாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக வச்சுக்கிங்க. இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்போட சர்வீஸ் ஒன்று தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? அது இந்த லேப்டாப் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்குங்க. எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. நார்மலாக லோக்கல் கும்பகோணம், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, ஸோ இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் வந்து எனக்கு லேப்டாப் வந்து நிறையா வரும். சென்னையிலேருந்து எனக்கு இங்கே பார்சல் வந்திருக்கு அப்படின்றப்ப எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா என்னை நம்பி இந்த லேப்டாப் அனுப்புனதுக்கு. சரி, இந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HP லேப்டாப்ங்க. HP 245G5 இந்த லேப்டாப் தான். இந்த லேப்டாப்பில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்பை ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஒரு மாதிரி கிராக் ஆகிருக்கும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்போட கீபோர்டில் ஒரு சில கீஸ் தான் வந்து இல்லாமல் இருக்குது. சம் கீஸ் வந்து ஒர்க் ஆகவும் மாட்டேங்குது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து இந்த லேப்டாப்பில் வந்து இருக்குது. இது இல்லாமல் வேறு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலை. நான் பார்த்த வரைக்கும் இதுதான் கம்ப்ளைண்ட்ஸ். போக போக வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப்பில் வந்து டிஸ்பிளே தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணிடுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா நியூ டிஸ்பிளே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதில் வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம கீபோர்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கீபோர்டு சேஞ்ச் பண்ணும் பொழுது நம்ம அங்கே என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதில் சிமாஸ் பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடுவோம். சிமாஸ் பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3 வோல்ட் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து சிமாஸ் பேட்டரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீபோர்டு தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து நியூ கீபோர்டு. ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நான் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த கீபோர்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேலர் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இது வந்து கீபோர்டு வந்து சேலர் டைப் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் வந்து அதிகமாகவே தான் எடுக்கும் இந்த கீபோர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிடணும். ஏன்னா இதில் வந்து டஸ்ட் எல்லாம் இருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி இதில் வந்து சிமாஸ் பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி தெர்மல் பேஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம தெர்மல் பேஸ்ட் மட்டும் தான் செக் பண்ணல, அதை மட்டும் செக் பண்ணிக்குவோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஓப்பன் பண்ணும் போது ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா லைஃப் அப்படின்றது வந்து இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி லேப்டாப்பை பொறுத்த அளவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் வந்து இதில் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். சுத்தமாக ட்ரை. அதை உருட்டி போட்டால் ஓடுது பாருங்க. உருட்டி போட்டால் ஓடுது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சு இல்லை, அதனால் இவங்க தப்பு சொல்ல முடியாது. சரி, ரைட், இதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி இதில் தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அதே மாதிரி ஃபேன்லேயும் வந்து டஸ்ட்டு வந்து லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப இல்லை. ஸோ அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஏர் ஃப்ளோ வந்து நல்லா க்ளீனாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு.
ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் எப்படி முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா லேப்டாப் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்ச பிறகு வாட்ஸ்அப்ல கஸ்டமருக்கு வந்து நம்ம ரெடி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அனுப்பிச்சு விட்டேன். அதாவது வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது, கீபோர்ட் சேஞ்ச் பண்ணது எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். அவங்க பார்த்துட்டு சார் லேப்டாப் வந்து சூப்பராக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு லேப்டாப்பில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவும் ஸ்லோவாக இருக்குது, அதனால் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே சார் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு 128 GB வந்து ஸ்பீடுக்காக நம்ம வந்து அதை ஆட் பண்ணோம். ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸே டோட்டலாகவே மாறிடுச்சு. அதாவது நீங்கள் வந்து ஒரு 25லேருந்து 30 இந்த பட்ஜெட்டில் நான் ஒரு லேப்டாப் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். அந்த லேப்டாப்பில் என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் கிடைக்கும். என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த 25 to 30 அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கும்போது அதில் செலிரான் ப்ராசஸர் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லேக் இருக்கும் அந்த மாதிரி லேப்டாப்லாம். ஆனால் இந்த மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேக் அப்படின்றது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி இந்த லேப்டாப்பை நம்ம வந்து ஒரு ஹையர் லெவலில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்னன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு பேசிக் யூஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரோமில் ஏதாவது ஒரு ஒர்க் நீங்கள் பார்க்கலாம், இல்லை நான் வந்து வேர்டில் வந்து ஏதாவது விஷயங்கள் வந்து நான் அதில் படிக்கணும், இல்லை டைப் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இந்த கவர்மெண்ட் லேப்டாப்லாம் நம்மளால பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும், இந்த லேப்டாப்ல இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமே அது ஒர்த்தா? இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி லேப்டாப், அதாவது இந்த HP 245G5 லேப்டாப் வந்து ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த லேப்டாப் பர்சனலாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில லேப்டாப்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு செலவு பண்ணக்கூடாது. நமக்கு பார்த்தாலே தெரியும் இது செட் ஆகாது, வேணாம், லைஃப் வராது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி லேப்டாப்பில் நீங்கள் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லைஃபும் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு லேப்டாப்பை வந்து சர்வீஸ் பண்ணணும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஓல்டு லேப்டாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஏன்னா இப்போ 2026 பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்போட ப்ரைஸ்லாம் ரொம்ப வந்து ஹையாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பேசிக் யூஸர் தான், எனக்கு ஹெவி யூஸ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட மணியை சேவ் பண்ணிக்கிங்க அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.